உங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் இரக்கமும் உங்கள் அனைவரும் இருக்கட்டும். வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 3. மேத்யூ 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நமக்கு எல்லாரும் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சதான். நமக்கு நம்ம முந்தின வாழ்க்கையில இந்த உலகபூர்வமா நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கு. நமக்கு அந்த உலக போக்குல நம்ம எல்லாரும் வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கை நமக்கு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாதுன்னு அறிந்த பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அறிஞ்சதுனாலதான் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துக்குரிய காரியங்களை வெறுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு புது சிருஷ்டியாய் நம்ம மாறணும் அப்படின்றதுக்காக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாக்கு எது பிரியமா இருக்குமோ அதை மாத்திரம் என் வாழ்க்கையில் நடப்பிக்கணுன்ற அந்த மன உறுதியோட நம்ம எல்லாரும் இங்கே கூடி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தீமையான காரியங்கள் பிசாசம் நம்ம வாழ்க்கையில எழுப்பினாலும் நம்ம அதை எதிர்த்து நின்று ஜெயிச்சு வர பிள்ளைகளா நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதன்படி நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்வது போல பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த எல்லாரும் 2 காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல மனம் திரும்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். எதற்கு மனம் திரும்பணும்? பழைய வாழ்க்கையோட முறைமைகள் எல்லாவற்றிலும் இருந்து, அந்த கர்த்தருக்கு விரோதமாக தான் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்பி ஒரு புது குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அது எப்படி கள்ளங்கவடம் இல்லாம அது பிறக்குதோ அதை போலவே நாம் ஒவ்வொருவரும் மாறி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுன்றத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மீண்டும் வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்கள் நம்ம தினம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் நம்ம கேட்கிறோம். நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க. அதன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துறார். பரிசுத்தாய் உங்ககிட்ட இருக்கும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டித்து உணர்த்தி கொண்டே வரார். சோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கர்த்தர் விரும்புகிறார். ஆனா ஒரு பிள்ளையை போல மாறணும் அப்படின்றாரு. சோ இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில இதை குறிச்சுதான் தியானிக்க போகிறோம். ஒரு பிள்ளையோட குணநலன்கள் என்ன, ஒரு பிள்ளையை போல எப்படி நம்ம மாறுறது, ஒரு குழந்தையை போல எப்படி நம்ம வளர்றதுன்ற விஷயத்த வசனம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்ற விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சோ முதல்ல யார் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க அப்படின்றத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நிதானத்தை பார்ப்போம். யோவான்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 13 வரை வாசிக்கலாம். ஜான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். 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 யார் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் ரொம்ப கிளியரா நமக்கு எடுத்து சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும். சோ நமக்கு கர்த்தருடைய நாமத்தின் மேல விசுவாசம் தான் முதல் கிரைட்டீரியாவே இருக்குது இந்த வசனத்தின்படி. சோ தேவன் ஒருவரே அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம பூமியில் நமக்காக வெளிப்பட்டார். நம்ம எல்லாரும் தெரிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் மரித்து உயிர்த்து நமக்குள்ள எனக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமம் என்ன? அந்த தேவனுடைய நாமம் இயேசு அப்படின்றத நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ கர்த்தரன் மேல விசுவாசம் வைக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அடுத்தது வாசிக்கலாம். அடுத்த கிரைட்டீரியா என்னன்னு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு பார்ப்போம். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். சோ விசுவாசம் இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 12-13 சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது மட்டும் அந்த கிரைட்டீரியா இல்ல, அடுத்த கிரைட்டீரியாவும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள்.
இப்ப விசுவாசம்ன்றது முதல் படி. அந்த விசுவாசத்துக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். நான் சில பேர் நினைக்கிறாங்க, நான் விசுவாசிச்சுட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன். அப்படிலாம் கிடையாது. விசுவாசிக்கணும். முதல்ல கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கணும். அடுத்தது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டும் பத்தாது. நம்முடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியினால அவர் சொல்ற காரியங்களை ஒவ்வொன்றாய் கேட்டு நம்மளோட வாழ்க்கையில் நடப்பித்து வந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல சத்தத்தை மாத்திரம் கேட்டு இன்னமும் கூட உலகப்பூர்வமாக இருந்து கொண்டு இருக்கிறோமான்னு நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த கிரைட்டீரியா நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் இதே போல. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். 1 John 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம் முதல் படி. இரண்டாவது படி அவர் ஆவியினால் நடத்தப்படுகிறோம், நடத்தப்படணும்ன்றங்க பார்த்தோம். மூணாவதா இந்த வசனம் சொல்லுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம்னா நீதியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது மட்டும் இல்ல, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி லிஸ்ட் ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் நமக்கு இருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இந்த 3 விஷயங்களை குறித்து தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ முதல்ல விசுவாசிக்கணும், அடுத்தது தேவனுடைய ஆவியில் நடத்தப்படணும், மூன்றாவதா நீதியை செய்கிற பிள்ளைகளா எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா நம்ம தான் நீதியை செய்யறதுக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய ஒளி மற்றும் எல்லார் முன்பாகவும் பிரகாசமா இருக்கத்தக்க வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம நற்கிரிகள் மூலமா தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா மற்றவங்க நம்ம நற்கிரியை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை அமைச்சு தரணும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த 3 விஷயத்த பார்த்தோம். அடுத்தது இப்ப பார்க்க போகிறது ஒரு குழந்தையை போல நான் எப்படி மாறி ஒரு குழந்தையை போல எப்படி வளர்றது, வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். 1 Peter 2nd chapter verses 1 to 3. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனம் முடியும் போது பாருங்களேன், புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு புதுசா பிறந்த குழந்தையை போல மாறணும்ன்றது இந்த வசனத்தோட எண்டுல நமக்கு தெரிய வருது. இந்த குழந்தையை போல மாறதுக்கு முன்னாடி சில காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். இப்ப நீங்களும் நானும் அந்த ருசியை கண்டு அடைஞ்சிட்டோம். நான் பாவத்துல வாழ்ந்த நம்ம யாரும் கேட்கவே இல்லை, ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிற ஆண்டவரே, என் பாவத்துக்கு கழுவ என்னால செய்ய முடியாது ஆண்டவரே, நரகத்துக்கு போய் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்க கீழே இறங்கி வாங்க, என் பாவத்துக்காக நீங்க மறிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம யாரும் கேட்கவே இல்லை. நம் கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் தயவுள்ளவர் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். சோ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்களும் நானும் ருசி பார்த்திருக்கிறோம். நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே நம் பாவங்களையும் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணை அடிச்சிட்டார். ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு நமக்கு மீட்டு எடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும். அப்போ நம்ம ருசி வார்த்தை அவர் சொல்றாரு, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அப்போ நீங்களும் நானும் ஒரு குழந்தையை போல மாறணும்ன்றதுதான் வசனம் நமக்கு எதிர்பார்க்கிறது. முடியும் போது திரும்ப வாசிக்கிறத புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறணும் அப்படின்னா சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் சகல வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அப்ப நம்ம லைஃப்ல நம்ம டிக்ஷனரியில அந்த வார்த்தைகளோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோ இருக்கவே கூடாது. அதை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வாங்க ஒரு குழந்தையை போல மாற வாங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்ம இழைக்கிறார். ஒருவேளை நான் மனம் மாறி ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருக்கு வைராக்கியமா வாழ்றேன்ற ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்குள்ள இன்னமும் கூட அந்த துர்குணங்கள் இருக்குதா, இல்ல கபடங்கள் இருக்குதா,
வஞ்சகங்கள் இருக்குதா, பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல் ஆகியவற்றை இன்னும் இருக்குதான்றதை நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையா இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இப்போ இந்த விஷயங்கள் இப்ப சொல்லப்பட்ட காரியங்கள்ல நம்ம வாழ்க்கை முழுமையா இதுக்குள்ள இருக்குன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் மாறி வந்திருக்கலாம். ஆனா செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதான் வாரம் அந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்கல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். அப்போ எனக்குள்ள துர்குணங்களோ, கவனங்களோ, வஞ்சகங்களோ, பொறாமைகளோ, புறங்கூறுதலோ ஏதாவது இன்னமும் கூட எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்குதா? இப்ப இதெல்லாம் ஒன் டைம் விஷயம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில வாழும் பொழுது சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரலாம். இப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லயும் இந்த மாதிரி பாவம் நிறைந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் பொழுது சில டைம் நம்ம விழுந்து கொண்டு போகலாம். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் இல்லையான்றதை நிதானித்து பார்க்கும் பொழுது நம்ம ஜெயிச்சு வெளியே வர முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றது போல இவை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் வாஞ்சையா இருங்கள். அப்போ அதுக்கப்புறம் இந்த பேசிக்கான கிரைட்டீரியா, இப்போ ஏசப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப ரொம்ப ஹை. அவர் பரிசுத்தமா இருக்கிறார், நாமும் அவரை தரிசிக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும். இந்த வசனங்களை தினந்தோறும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி நம்ம கேட்கிற பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அப்போ நம்ம இங்கே சொல்லப்பட்ட இந்த துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாமே ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டி வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுது, நீங்கள் வளரும்படி. இதெல்லாம் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றதுக்கு நம்ம வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்போ அதிகமான வசனங்களை வாசிக்க அவரு நமக்கு அவர் நம்ம வாழ்க்கையில என்ன விரும்புகிறார், நம்ம எப்படியெல்லாம் மாறி வரணும்ன்ற விரும்புகிறார்ன்ற விஷயத்த அதுக்கப்புறம் வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக அவர் கற்பிக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிப்போம். ஜேம்ஸ் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இப்ப நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை வாசித்த அதே சீக்வென்ஸ் தான் இங்க பாருங்க. ஜேம்ஸும் எழுதுறாரு, யாக்கோபும் பேதுருவும் ஒரே மாதிரி காரியங்களை தான் எழுதுறாங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஒழிக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கு. ஒரு ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்னு சொல்ற தகுதி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மனம் மாறாம அந்த வார்த்தைகளை சொல்வதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப அடிப்படையா சகலவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு. சோ 1 பேதுரு 1 முதல் 3 வரையும் அதே தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ ஏசப்பா விரும்புகிற அந்த பேசிக்கான சில விஷயங்களை முதல்ல நம்ம வாழ்க்கையில எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வசனங்களை சாந்தமாய் அது இன்னும் எனக்கு என்ன கத்துக் கொடுக்க போகிறது, நான் இன்னும் என்ன மனம் மாற வேண்டியது இருக்குது அப்படின்ற விஷயத்த உட்கார்ந்து நம்ம கேட்கும் பொழுது நம்ம கண்டிப்பா கர்த்தர் அதையும் மீண்டு வர்றதுக்கு கிருபையை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த வசனத்தின் மூலமா ரட்சிப்பின் வழியில் நடக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அப்பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அப்போ நம்ம பிள்ளையாய் மாறணும், ஒரு குழந்தையை போல இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். இயேசுவோட பிள்ளையா நம்ம அவர் விரும்புற மாதிரி நடக்கணும் அப்படின்னா அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட், ஒரு 10 விதமான காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல மனத்தாழ்மை. இதுதான் கர்த்தர் விரும்புகிற ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கிறது. தேவன் பெருமை உள்ளவர்களை எழுத்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். சோ அதை குறித்து நம்ம தியானிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு.
கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளா நம்ம எல்லாருமே இருக்கிறோம். வசனங்கள் மூலமாகவும் பேசுறாரு, அவர் வார்த்தை நம்ம சத்தத்துல காதுல கேக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் மூலமா கர்த்தர் நமக்கு அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நன்மை அவர் வெளிப்படுத்துற காரியம் எல்லாமே நன்மையான காரியங்கள் மட்டும்தான். எப்படி வாழணும், அவருக்கு பிரியமா எப்படி நடக்கணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு கிளியரா ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கிறார். அப்போ நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கும் எனக்கும் அறிவித்திருக்கிறார். அப்ப அறிவித்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் நியாயம் செய்ய சொல்றாரு, இரக்கத்தை சிநேகிக்க சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் முடிக்கும் பொழுது மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். இந்த மனத்தாழ்மை அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம எல்லாரும் இந்த உலகப்பூர்வமா வாழ்ந்த காலகட்டத்துல நமக்கு வீட்லயும் சரி, இல்ல ஒரு நம்ம வேலை ஸ்தலத்திலயும் சரி, நம்ம படிச்ச இடத்துலயும் சரி, நீ தான் ஃபர்ஸ்ட், நீ தான் பெஸ்ட், உனக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்லிட்டு நம்மளை முன்னிலைப்படுத்தி நம்ம பெருமையாவே பேசி அந்த பெருமைன்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம ரத்தத்துல எல்லாரும் புகுத்தி விருந்திருப்பாங்க. அது வீட்லயும் நம்ம எல்லா பக்கத்துலயும் புகுத்தி இருப்பாங்க. நமக்கே அது ஒரு மாதிரி நம்மளை பத்தி ஒரு ப்ரைடு கூட வந்திருக்கலாம். ஆனா அது கர்த்தருக்கு ரொம்ப விரோதமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாரு. வானாதி வானத்தை உண்டு பண்ண தேவாதி தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாலும் கூட இந்த பூமியின் தாழ்விடங்களுக்கு தங்கனே தாழ்த்தி அவர் இறங்கி வந்தார்ன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் அவரோட பிள்ளைன்னு சொல்லி வாயார சொன்னா மட்டும் பத்தாது, அதை நடப்பித்து காட்டினா மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும். அதுல முதல் அவர் விரும்புகிற கிரைட்டீரியா மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென், ஆமென். சோ அவர் விரும்புகிறது மனத்தாழ்மையை. அந்த மனத்தாழ்மையை எப்படி என் வாழ்க்கையில செயல்படுத்துறதுன்னு பார்க்கும்பொழுது அதுக்கு வசனங்கள் நமக்கு ஒரு சொல்யூஷனையும் கொடுத்திருக்கு. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் நீங்களும் நானும் சம்பாதிச்சது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அது அவர் அளித்த கிருபை. அதான் சொல்றாரு, நன்மையான விஷயம் எல்லாமே பரத்துல இருந்து இறங்கி வருது அப்படின்னா நம்மால சில காரியங்களை செய்ய முடியுதுன்றப்போ அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு. இதுல பெருமை பாராட்ட ஒரு இடமும் கிடையாது. அதான் வசனம் சொல்றது போல, தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் பார்க்கிறோம். அப்போ தனக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காம போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா, அதே போல மற்றவர்களை தன்னை விட மேன்மை உள்ளவர்களாய் நம்ம எண்ணும் பொழுது இந்த மாதிரி பெருமையான எண்ணங்கள் நமக்கு வராது. மனத்தாழ்மையில் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததா வாசிக்கலாம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 4. Psalms 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். முதல்ல நமக்கு தேவையானது அடுத்ததா பார்க்கும்பொழுது சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி. ஆனா உலகப்பூர்வமா அது எப்பயுமே ஒரு மனுஷன் கிடைச்சதே கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கும், அது பத்தாது, இன்னும் நாளைக்கு ஒண்ணு வேணும், அதுவும் பத்தாது, நாளைக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு மனுஷன் ஒருவதும் திருப்தி அடைஞ்சதே இல்லை. ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா கர்த்தருக்குள்ள வரும் பொழுது அந்த மாதிரி பழைய மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு இல்லாம ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும்னா, ஒரு புது குழந்தையா போல நம்ம மாறணும்னா, குழந்தை கண்டென்டடா இருக்கும், அதுகிட்ட என்ன இருக்கோ அது சந்தோஷமா இருக்கும். சோ அது போல நம்ம ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல நம்ம மாறணும் அப்படின்னா சில காரியங்கள் குழந்தைக்கு தெரியவும் தெரியாது. சோ அதனால அவர் சொல்றாரு, அந்த பழைய விஷயங்கள், அந்த கொடிய துர்குணங்கள், கபடம், வஞ்சகம், பொறாமை, இவைகளை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் அப்புறம் உங்களை ரசிக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு ஸ்டேஜ் நமக்கு வரணும். அதான் சங்கீதம் சொல்லுது 34:7, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார் என்று பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்க வல்லவரா இருக்கார். தன் உயிரையே கொடுத்த தேவன் நமக்கு வேண்டியவைகளை செய்யாம இருப்பாரா? அவர் கண்டிப்பா செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் நமக்கு
அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்றோம், சாட்டிஸ்ஃபைடா இல்லாம அதிகமாக தேடுகிற பிள்ளைகளா நம்ம மாறுறோம். ஆனா ஒரு குழந்தையை போல மாறணும் அப்படின்னா செல்ஃப் கண்டென்டடா இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்க சொல்லி அழைக்கிறார். சோ பிரசங்கி 6ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். எக்லிசியாஸ்டிக் 6:9. ஆசையானது அலைந்தேடுகிறது பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. ஆமென். நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் நம்ம என்ன பண்றோம், மனுஷனுடைய எண்ணங்கள் இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்க தான் இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனா வசனம் சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்னா அது சொன்னதுதான். அவருடைய வசனங்கள் வானத்தில் நிலைத்திருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு விஷயத்த கமிட் பண்ணா அது கமிட் பண்ணதுதான். சோ மத்தேயு 6:33 இப்படி சொல்லுது அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லி முடிச்சார்னா, நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் அந்த கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமா? முதலாவது தேவனுக்குரிய காரியங்களை தேடுகிறோமான்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். சோ ஆசையானது, பிரசங்கி 6:9 சொல்வது போல, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். அப்ப நமக்கு கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு மேல போனா நம்ம விசுவாசம் கூட இல்லாம கூட போயிடலாம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இல்ல, நேத்து பேசுவாங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு இல்ல. அவங்க கஷ்டங்கள் உலகத்தாருக்கு இருக்கிறது போல நமக்கும் சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் திராணிக்கு மேல நான் உங்களை சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். நாளைக்கு விஷயத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை, இன்னைக்குரிய பிரச்சனைகளே உங்களுக்கு போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் எல்லாவற்றிலையும் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு வேளை உங்க இருதயத்துல ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையே பிரதர் நீங்க சொல்ற மாதிரி இல்லையே, எனக்கு இன்னும் கஷ்டங்கள் இருக்கு பிரதர், எனக்கு இன்னும் சூழ்நிலைகள் அப்படி இல்லையே, நீங்க சொல்லலாம் திருப்தியா இருங்க, சாட்டிஸ்ஃபைடா இருங்க நீங்க சொல்லலாம். ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். அப்போ நம்ம அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33 உங்க வாழ்க்கையில பலிக்கலையே. வசனம் பொய் கிடையாது, வசனம் ஜீவன் உள்ளது. அவர் சொன்னதுதான். அப்போ அந்த வசனம் உங்க வாழ்க்கையில அது பலிக்காம இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த வசனத்துக்கு உட்பட்டு உங்க வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பலிக்கணும்னா அப்போ கண்டிஷன் என்ன? அந்த மத்தேயு 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்ப நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க தேவனுக்குரிய காரியங்களை தேடுறீங்களா? அவர் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடுறீங்களா? இன்னும் இந்த உலக பிரகாரமா இருந்து கொண்டிருக்கிறீங்களான்றதை நிதானித்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போ 2 விஷயங்களை பார்த்தோம் நம்ம. ஒண்ணு மனத்தாழ்மையா இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்குள்ள அந்த பெருமையான விஷயங்கள் ஒருபோதும் இருக்காது. அவங்க பேசினாலும் கொள்ளாலும் அடுத்த நிமிஷமே எல்லாவற்றையும் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாரும் இருப்பாங்க பாத்தீங்களா குழந்தைகள். சோ அது போல முதல் கிரைட்டீரியா ஒரு குழந்தையாய் மாறணும் அப்படின்னா பார்த்தது போல மனத்தாழ்மையை வளர்த்துக்கணும். அடுத்தது 2வதா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். அடுத்தது பார்க்கும் பொழுது ஒரு டிட்டர்மினேஷன் நமக்கு தேவை, ஒரு உறுதி தேவை நமக்கு. சோ அதை குறித்து நம்ம தியானிச்சு பார்ப்போம். 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. 1 Corinthians 9:24-25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். ஆமென். நித்திய ஜீவனை அடையணும், இதுதான் நம்ம எல்லாத்தோட ஒரு டெஸ்டினேஷனா இருக்குது. அப்போ அதுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு கிரைட்டீரியா கர்த்தர் விரும்புகிறது ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், நமக்கு ஒரு உறுதி வேணும். நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். கர்த்தர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு நான் போயே தீருவேன், ஏசப்பாக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை என் வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவேன் அப்படின்ற உறுதியை நம்ம எல்லாரும் எடுத்திருக்கோம். அது கடைசி வரை அந்த உறுதியோட நம்ம நிற்கணும். ஏன்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்றத நம்ம வசனங்களை கேட்கிறோம். அப்போ கடைசி வரைக்கும் ஓடணும். இப்ப மனுஷனா இருக்கிறவன், இப்ப இந்த வசனம் சொல்வது போல பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லா
எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கிறப்போ அந்த ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவன் எந்திரிச்சு உடனே கிளம்பி போயெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, 5 வருஷம் 10 வருஷம் சொல்லிட்டு தங்களை தாங்களே ட்ரெயின் பண்றாங்க. எதுக்கு? அந்த ஒரே ஒரு ஈவெண்ட், அந்த ஒரு ஈவெண்ட் கலந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா டிட்டர்மினேஷனோட காலையில 4 மணிக்கு முழிக்கிறது, அப்புறம் தேவையான சாப்பாடை சாப்பிடுறது, காலையில ஒரு பிராக்டிஸ், மதியம் ஒரு பிராக்டிஸ், சாயந்தரம் ஒரு பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு மேல தங்களையே வருத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரே ஒரு ஈவெண்ட் மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டுக்காக அவங்க இவ்வளோ தங்களை தாங்களே வருத்தி கொண்டு அவ்வளவு டிட்டர்மினேஷனோட அவ்வளவு உறுதியோட அவங்க ஓடுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை விட பெரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்குரிய அழிந்து போகிற காரியங்களுக்கு அவங்க அப்படி செய்யறாங்கன்னா, அழியாத ஒரு நித்திய ஜீவனை பெறுகிற பிள்ளைகளா இருக்கிற நாம அந்த வைராக்கியம், அந்த டிட்டர்மினேஷன், அந்த உறுதி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குதான்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஆனா திரும்ப சொல்றேன், ஒரு மெடல் வாங்குறதுக்காக அவ்வளோ பிராக்டிஸ் பண்றாங்க, எத்தனை வருட காலமா பண்றாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த வைராக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருட்டும் இருக்குதான்றத நிதானிப்போம். அப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா அப்பதான் நம்ம ஒரு பிள்ளைய நம்ம வாழ முடியும். சோ யாக்கோப்ல வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12, ஜேம்ஸ் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறணும்னா நம்ம உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ எப்போ அது விளங்கும்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு வழி இல்லை. இடையில சோதனைகள் உபத்திரவங்கள் எல்லாம் வரலாம். அது எவ்வளவு வந்தாலும் சரி, அது உறுதியோடே நின்று சோதனையை சகித்து அது பொறுமையோட நம்ம ஜெயிச்சு வரதான் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அப்போ இந்த கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது நம்ம நித்திய ஜீவனை தருவேன் என்று கர்த்தர் நம்ம இந்த வசனத்தின் மூலமா நமக்கு பேசுகிறார். 4வது நம்ம பார்க்க போகிறது பொறுமை குறித்து பார்க்கலாம். யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். நான் ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் கேள்விகள் நமக்கு கூட வரலாம். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, நான் எவ்வளவுதான் சகிச்சு போறது அப்படின்ற சில கேள்விகள் கூட சில பேருக்கு வரலாம். ஆனா வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள். அப்ப நம்ம பொறுமையை நம்ம வாழ்க்கையில காத்து கொண்டுதான் இருக்கணும். நம்ம பொறுமை இழக்கிறதுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஆனாலும் பொறுமை இழந்து போகும் பொழுது ஆரம்பத்துல வாசனம் பாத்தீங்களா, சகல துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கிரைட்டீரியா. ஒருவரே தேவனை ஏத்துக்கிட்டேன், ஞானஸ்நானம் கூட இயேசுவின் நாமத்துல வாங்கிட்டதுக்கு அப்புறம் இன்னமும் கூட எனக்கு பொறுமை இல்லை, அதே கசப்பு, அதே கோபம், அதே எரிச்சல், என் வாழ்க்கையில மாற்றங்களே வரவே இல்லை அப்படின்னா நம்ம யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் விரும்புகிற இந்த பேசிக்கான, ஒருத்தர் மேல கோவப்படாதீங்க, ஒருத்தர் மேல எரிச்சல் படாதீங்க, ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மாம்சத்தை என்ன பண்ணிடுறோம், அதுக்கு இடம் இல்லாம நம்ம நம்முடைய கோவத்தை வெளிக்காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் கூட ஒரு பேசிக்கா ஒரு விசுவாசியாவே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். விசுவாசிகளா இருக்கிறத நம்ம அழைக்கவே இல்லை. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சீஷர்களாக அழைத்திருக்கிறார். அப்போ இந்த சீஷருடைய ஆட்டிடியூட் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அப்போ நம்ம முதல்ல இந்த பொறுமைன்ற விஷயத்த எல்லாரும் வளர்த்துக்கணும்ன்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 7-9 வரை. Psalms 37:7-9. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமென். அப்போ பொறுமை இழக்கக்கூடிய நேரங்கள் வரும், கண்டிப்பா வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் எல்லார் மூலமாவும் சத்ருவானவன் வேலை செய்யறான். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருந்து சத்ரு என்ன பண்ணுது,
வேலை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மாவை எப்படி அழிவுக்கு கொண்டு போலான்றது அவனோட பிளான். அந்த பிளானுக்கு என்ன கொடுத்துறோம், என்ன பண்றோம்னா நம்ம இடம் கொடுத்துறோம். நம்ம அந்த மனுஷன் கூட மனுஷன் தான் என்னை அவமானப்படுத்துறான், என்னை கேள்வி கேட்கிறான், என்னை சண்டைக்கு இழுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனையே நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வசனம் அப்படி சொல்லவே இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு போராட்டம் உண்டு. அது மனுஷரோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல, அது அசுத்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்ம ஆத்மாவை அழிக்கிறதுக்காக சத்ருவானவன் ஒரு மனுஷன் மூலமாவோ கிரியை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், பொறுமை இழந்து போயிடும். இப்ப பிசாசை கட்டி ஜெயிக்கிறத விட்டுட்டு நம்ம பொறுமை இழந்து கோபத்துக்கு இடம் கொடுத்துறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 37 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இப்போ அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனா நீ எரிச்சலாகாதப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எரிச்சல் ஆனோம் அப்படின்னா அப்போ அதோட சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதை பத்தி சொல்றேன். எரிச்சல் ஆகாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம். அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு வசனம் வாசிக்க பாத்தீங்கல்ல, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். அப்புறம் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மாதிரி வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு பாவம் செய்யும் பொழுது நமக்கு கடைசியில கிடைக்க போறது என்ன, அந்த மனுஷனுக்கோ கிடைக்க போது நித்திய ஜீவன் இல்ல, எரி நரகம், அது மரணம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பாவத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற இந்த பொறுமை இழக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எரிச்சல் தான். ஒருத்தர் செய்யற விஷயத்த நம்மால சகிக்க முடியல, அதை ஏத்துக்க முடியாதனால நமக்குள்ள பயங்கரமான எரிச்சல். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ வளர்ந்து என்னது நல்லா வேர் பிடிச்சிருது. அப்போ அவங்கள பார்க்கும் போதோ, அவங்க பேசும் பொழுதோ, அவங்க செய்கைகள் ஏதாவது செய்யும் பொழுதோ நமக்கு என்ன ஆகுதுன்னா எரிச்சல் அதிகப்படியா வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த எரிச்சலோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்றது போல கோபம். அப்போ அவங்கள பார்க்கும் பொழுதுதான் நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த கோபம் என்ன மாறுதுன்னா அது உக்கிரத்தை கொண்டு வருகிறது. கோபம் மூர்க்கமா மாறி அது உக்கிரத்தை கொண்டு வருகிறது. அந்த உக்கிரமான கோபம் வரும் பொழுது பொல்லாப்பான காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடைமுறைக்கு சேருது. சோ இத சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல எரிச்சல் தான் எல்லா பாவங்களுக்கும் வேறா இருக்குது. எல்லா பாவம்னா இந்த பொறுமை இழக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு அது வேறா இருக்குது. சோ எரிச்சல் அடையும் பொழுது அது கோபமா மாறுது. அந்த கோபம் உக்கிரத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த உக்கிரமான கோபம் வரும் பொழுது பொல்லாப்பான காரியங்களை செய்யறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். சோ ஆண்டவர் சொல்றது போல, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்ம எல்லாம் தெரிந்தும் கூட, ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்துல பெற்றும் கூட, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய கிரேஸ் நமக்கு கிடைச்சும் கூட அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை நம்ம இழந்து போயிடக்கூடாது இந்த எரிச்சல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. அடுத்தது வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 6. Deuteronomy 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஆமென். ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயமுமே இருக்காது. உலகபூர்வமா சொல்லணும்னா இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்போம். எதை பத்தியும் குழந்தைங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா அதை பத்தி அதுக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது. அதனால ஒரு போல்டா எந்த ஒரு மூவும் குழந்தைங்க எடுக்கும். அது போலதான் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளா இருக்கிற நாம எந்நேரத்திலும் தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கவலைப்படுகிறதுனாலே ஒரு மூலம் கூட்டவோ ஒரு மூலம் குறைக்கவோ நம்மளால முடியாது. நம்ம ஏன் கவலைப்படணும்? எல்லாவற்றுக்கும் மேல வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வல்லவர் உங்களோட கூட தானே இருக்கிறார். அவருடைய ஆவி உங்களிடம் வாசம் பண்ணுகிறது. போன வாரம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கர்த்தரே என்னோட கூட இருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? அப்போ எனக்குள்ள கர்த்தர் இல்ல, என்னை காப்பாத்த ஆள் இல்ல அப்படின்ற எண்ணங்கள் என்னைக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், வானத்தையே பூமியை உண்டாக்குன தேவனே என்னோட கூட இருக்கான்றப்போ நமக்கு ஒருபோதும் பயம் இருக்காது. அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது பயம் இருக்கா?
அப்படின்றத நிதானித்து பாருங்க. அப்ப பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இரு மனம் உள்ளவர்களாய் உங்க விசுவாசத்துல கொஞ்சம் குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. அப்போ நம்ம அவிசுவாசியா இருக்கிறோமா? இல்லையே. நம்ம விசுவாசிக்கிறோமே. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம். நாமத்தை விசுவாசத்தினாலதான் மட்டும்தானே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அதனாலதானே வசனத்தை கை கொண்டு நடக்கிறது நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த சில டைம் இந்த தைரியத்தை நம்ம விட்டு விடுகிற சூழ்நிலை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்றாரு, உபாகம் 31:6 சொல்வது போல, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடைய கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார்கிட்டையும் இல்லைன்றதை நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். ஆபிரகாம் கிட்டவோ, தாவீது கிட்ட, மோசே கிட்ட, சாமுவேல் கிட்டன்னு சொல்லிட்டு சில பேரிடம் மட்டும்தான் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டார். ஆனா இன்னைக்கு இந்த வசனம் பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருவாருன்னு போடப்பட்டிருக்கு. கூட வரும் பொழுதே அங்க ஜனங்க என்ன பண்றாங்க? தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர் நம்மோட கூட வாசம் பண்ணுகிறார். நம்ம இடத்துல இருக்கார். நமக்குள்ள நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவுகிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ளே உலாவை கொண்டு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் எதுக்கு பயப்படணும்? சொல்லாரு, நீங்கள் மனங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடைய கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருபோதும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் கைவிடணும் அப்படின்னா நம்ம வழி விலகி போனா மட்டும்தான் கைவிடுவார். அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. அப்போ நம்ம கெட்டு போகிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விடவே மாட்டார். ஆனாலும் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது பாத்தீங்களா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ நீங்களும் நானும் செவி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒருபோதும் நம்ம கெட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். ஆகையால் நாங்கள் திடங்கொண்டு பலவனதா இருங்கள், கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 30-39 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:30-39. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். 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 கர்த்தருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது அப்படின்றத நான் முழுமையா விசுவாசிக்கிறேன். அவர் சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா என்னை ரிஃபைன் பண்றாரு. அது ஒருவேளை ரிஃபைன் பண்றது சில காரியங்களை கொடுத்தாருன்னா நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ரிஃபைன் ஆகி அவருக்கு முன்பாக நான் பொன்னாக விளங்கணுன்றதுக்காக சில விஷயங்களை அனுமதிக்கிறாரு. சில விஷயங்கள் நன்மையான காரியங்களை அனுமதிச்சாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதுல சந்தோஷப்பட்டு களி கூறுகிற காரியங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வசனம் சொல்லுதுங்க, அவர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். அப்போ காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றி மகிமைப்படுத்தி இதெல்லாம் பார்க்கிறோங்க. இப்ப பார்க்கும் பொழுது அவரே முன்குறிச்சிட்டாரே. அப்போ அந்த உணர்வு நமக்கு இருக்குதா? அவர் தான் நம்ம அழைத்தாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா?
புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த நேரத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்கோம் அப்படின்னா, அப்போ அவர் நம்ம என்னைக்கோ கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப கண்டுபிடிச்சு நம்மள வந்து அரவணைத்து, எப்படி வந்து கழுகுகள் வந்து இந்த செட்டைகளுக்குள்ளே குஞ்சுகளை வைக்கிறது போல, நம்ம எல்லாரும் கர்த்தரை வைத்துக் கொண்டிருக்கிறான்ற நம்ம உணர்வு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தைரியம் மட்டும்தான் இருக்குமே தவிர பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இந்த வசனங்களை அப்படியே கண்டினியூ பண்றேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியா இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சோ உயிரையே நமக்கு கொடுத்துட்டார். ஒரு மனுஷன் வந்து மத்தவங்களுக்காக கொடுக்க துணியாத ஒரு விஷயம் வந்து தனது உயிர் தான். ஆனா கர்த்தர் வந்து நம்ம மேல் அன்பு கூர்ந்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய உயிரையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த தேவன் நமக்கு வந்து மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிதானித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ரெடியா தான் இருக்கிறார். ஆனா நம்ம தான் வந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளாம நாம தான் அதை தடை செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த வசனங்கள் சொல்வது போல நமக்கு மிகுந்த தைரியம் தேவை, கரேஜ் தேவை. ஏன்னா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார் என்று பார்க்கிறோம். சோ அடுத்ததா அப்போ பவுல் அங்க எழுதுறாரு. சோ அவரே தேவனுடைய வலது பாசு விட்டு இருக்கிறார். அப்புறம் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டயமோ, சோ எது நேரிட்டாலும் வந்து எதை குறிச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா கர்த்தர் இத நம்ம வாழ்க்கையில இப்ப அனுமதிப்பாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தியத்தை கொண்டு போய் வெளியே சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கர்த்தர் வந்து பாதுகாத்து நம்ம அழைத்து வருகிற தேவன் தான். சோ இந்த மாதிரி எது நடந்தாலும் கூட அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. அப்போ கடைசியா முடிக்கும் பொழுது எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்கள் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். எது நடந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதித்திருக்காரு. சோ கர்த்தர் அனுமதிச்சிட்டாருன்னா நம்ம அதை பத்தி துன்பப்படுறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ நம்ம தைரியத்தை இழக்கிறதுனாலயோ ஒண்ணும் மாற போறது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய திராணிக்கு மேல நம்ம சோதிக்க மாட்டேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சோ சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்க இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அந்த தாங்கக்கூடிய திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால அதை அனுமதித்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்டு இன்னும் வந்து மனமாற்றம் அடைந்து அந்த சிச்சுவேஷன்ல வந்து வெளியே வரதுக்கு கர்த்தர்ட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம வெளியே வரணுமே தவிர அப்படியே வந்து மனசு உடைஞ்சு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தர் நம்ம அழைக்கவே இல்லை. சோ அடுத்ததா வாசிக்கலாம். மத்தேயு 25 அதிகாரம் வசனம் 35, 36. Matthew 25, 35, 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். ஆமென். இரக்கம் செய்யாம நம்ம வந்து கர்த்தரிடம் போய் சேர முடியாது. அது விரும்புகிறார், கர்த்தர் அதை விரும்புகிற காரியமா இருக்குது. இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிற பிணங்களை பார்த்து கர்த்தர் வந்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்களா இருக்கிறது. அப்போ அந்த கம்பேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஜீன்ல இன்பில்ட்டா இருக்கணும், நம்ம டிஎன்ஏல அது இன்பில்ட்டா இருக்கணும். ஏன்னா கேசப்பா அப்படிதான் இருந்தார். அவர் வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனா வாழ்ந்த பொழுது சுகம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்பாகவே என்னோட மக்கள் வந்து அங்க சாபத்திலையும் பாவத்திலையும் வியாதியிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அவரே போய் மனதுருகி அநேகம் பேர்களை வந்து விடுதலை கொடுத்தாரு. அப்ப அது போல அவரோட ஜீன் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, நான் அவரோட பிள்ளை அப்படின்னா அப்ப அவரை போலவே தான் மாறணும். அப்ப அந்த மன உருக்கம் நமக்கு தேவை. அப்போ மற்றவங்களை பார்க்கும் பொழுது அந்த பசியா இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுக்கறதும்
வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கறதும், வியாதியா இருக்கிறவங்க போய் விசாரிக்கிறதும், அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்றதும், அப்போ யாருக்காவது வந்து பிசாசோட கட்டுகள் இருக்குன்னா அவங்க மேலேயே வந்து கை வச்சு ஜெபம் பண்றதும், இது எல்லாவற்றுக்காகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல இது எனக்கு கொடுத்த வேலை இல்ல, இது வேற யாருக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த வசனம் வந்து வேற யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை, இது உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கான்றதை நிதானித்து பாருங்க. இப்போ யாராவது பசியா இருந்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்காம இருக்கிறோமா, இல்ல வியாதியா இருக்கணும் போய் விசாரிக்காம இருக்கிறோமான்றதை நிதானித்து பாருங்க. ஒருவேளை பிசாசு பிடித்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணாம இருக்கிறோமான்றதை நிதானித்து பாருங்க. ஏன்னா கடைசி நாள்ல வந்து என் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னா கீழே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் நம்மால வந்து அந்த வார்த்தைகளை கேட்க முடியும். அப்போ அந்த இரக்கம் அப்படின்றது நம்முடைய டிஎன்ஏல பில்ட் ஆயிருக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் வசனம் 16. ஹீப்ரூஸ் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சோ தேவன் விரும்புகிற பலி இதுதான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நொறுங்குண்ட இருதயம், அந்த இரக்கம், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சோ அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது இருங்கள். சோ எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் சோ நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவமாய் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் ஜெப உதவி கேட்கறாங்க அப்படின்னா அப்ப ஜெபத்துக்கு வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். அது போல மத்தவங்க வந்து பசியா இருக்கிறாங்கன்னா சாப்பாடு கொடுக்க வாய்ப்பு கிடைச்சா நம்ம சாப்பாடு கொடுக்கணும், வியாதிகஸ்தர்களை பார்க்கணும். இந்த மாதிரி சில காரியங்களை கர்த்தர் விரும்புகிறதா இருக்கிறதுனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா அந்த இரக்கம், அந்த கம்பேஷன் வந்து நம்ம எல்லாருக்குள்ளும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட் ஆயிருக்கணும். ஒருவேளை இன்பில்ட்டா இல்லைன்னா கர்த்தரிடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை நம்ம மாறுவோம். எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 32 வாசிக்கலாம். எபிஷியன்ஸ் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அடுத்ததா அந்த குழந்தையோட ஆட்ரிபியூட் பார்க்கும் பொழுது அந்த கைண்ட்னஸ், அந்த தய உள்ளம், இப்ப தனக்குள்ள இருக்கிறத வந்து பகிர்ந்துக்குது பாத்தீங்கன்னா குழந்தைங்க. அது போல நமக்கும் அந்த இருதயம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யாருதான் தவறு செய்யல, நம்ம எல்லாரும் வந்து தவறுகிறோம், விழுகிறோம். அதனால வந்து தவறி விழும் பொழுது கூட கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தாரே. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன பண்றோம், செய்த பாவங்களுக்கு வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். காலையில, ராத்திரி, மதியம் சொல்லிட்டு அவர் உணர்த்தும் போதெல்லாம் அந்த பாவங்களுக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பெரிய கான்பிடன்ஸ், நீங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் சொல்லிட்டு அந்த வசனங்களை நம்ம வந்து நினைவு கூர்ந்து பார்த்து நான் பாவத்தை அறிக்கிட்டு இருக்கிறேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னித்திருக்கிறான்ற அந்த விசுவாசமும் அந்த கான்பிடன்ஸும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிறர் குற்றங்களை நீ மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிங்கன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு ஜெபத்தை நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள தயவுள்ளம் இல்லை அப்படின்னா, அந்த கைண்ட்னஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா மத்தவங்க செய்த பாவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா என்னுடைய பாவம் மட்டும் மன்னிக்கப்படணும், ஆனா மத்தவங்க எனக்கு எதிராக செய்த பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படாதுன்றதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கணும். நம்ம அறிஞ்சுதான் இருக்கிறோம், இல்லாமலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பிராக்டிக்கலா வரும் பொழுது அந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்காம விழுந்து போகிற சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. நான் வசனம் சொல்வது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப நமக்கு எதிராக யாராவது ஏதாவது குற்றங்குறைகள் செய்தாலும் நம்ம என்ன பண்ணணுமாம், அவர்களை மன்னிக்கிறோம். அதை மன்னிக்கிற ஆட்டிடியூடு வரணும்னா நமக்கு வந்து அந்த தயவுள்ளம், அந்த கைண்ட்னஸ், ஏசப்பா எப்படி என் மேல வந்து தயவா இருந்து மன உருக்கமா இருந்து என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில வந்து ஆணி அடிச்சாரோ, அப்ப அந்த ஆட்டிடியூட நம்ம வந்து பெற்றுக்கொண்டுமா, அந்த ஆட்டிடியூட் நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வர பிள்ளைகளை நம்ம மாறணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசிக்கலாம். லூக் 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். ஆமென். அப்பாவோட கைண்ட்னஸ் பாருங்களேன், அவருடைய தயவுள்ளம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அப்போ நான் அவரோட பிள்ளைன்னு சொல்லி நம்ம வாயில சொன்னா மட்டும் இல்ல, அவரை போல இருந்ததான் அவருடைய பிள்ளை.
அவருடைய நாமத்தை மாற்றம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவரை போலவே ஒவ்வொரு நாளும் கேரக்டரும் மாறணும். அவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்ப ஏசப்போட பிள்ளை எப்ப நம்ம மாறுறோம்னு பார்க்கும்பொழுது இங்க சொல்லப்பட்ட சில காரியங்களை செய்யும் பொழுது ரொம்ப முக்கியமா சத்துருக்களை சிநேகியுங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பிராக்டிக்கலி இது இம்பாசிபிள். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அன்பு செய்யறவங்களே நமக்கு எதிர்த்து பேசினாலோ, நமக்கு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணாலோ, அவர்களையே மன்னிப்பதற்கு நம்ம இருதயம் ஃபர்ஸ்ட் ரெடியா இல்லை. சோ நமக்கு எதிரியா இருக்கிறவங்க எப்படி நம்ம மன்னிக்கிறது, எப்படி சத்துருக்களை சிநேகிக்கிறது பார்க்கும் பொழுது, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோட இருக்காரு அப்படின்னா, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் உங்ககிட்ட பேசும் பொழுதெல்லாம் இதை செய்ப்பா, இதை செய்யாத, இது செய்யாதன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட பேசும் பொழுது அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்க லைஃபை நீங்க ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிறு குழந்தையை போல வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் நமக்கு ஒரு பெருசா படவே படாது. எப்போ நம்முடைய மாம்சத்தை நம்ம நம்புகிறோமோ, அந்த மாம்சத்துக்குரிய இச்சையை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படுகிறோமோ, அப்போ கண்டிப்பா நமக்கு இந்த விஷயங்களை மேற்கொண்டு வரது நம்ம இது பிரமிப்பா நமக்கு இருக்கலாம். பட் கர்த்தர் நம்முடைய கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வாசிக்கலாம். எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 35, 36. Hebrews 10:35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். சகிப்புத்தன்மை அப்படின்றது நமக்கு அதிகப்படியா இந்த பூமியில வளர்ந்தான் ஆகணும். ஆனா சகிக்காம இருந்தோம்னா நம்மால பொறுமையை கடைபிடிக்கவே முடியாது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. அப்போ அந்த சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வந்துடும். ஆனா சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா பொறுமை நம்ம இழந்து போயிடுவோம். பொறுமை இழந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த சகிக்காம போனோம்னு வச்சுக்கோங்களேன், பொறுமை இழந்துருவோம். பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னா ஆவியின் கனி இழந்துருவோம். ஆவியின் கனி இழந்துட்டோம்னா ரட்சிப்பு நமக்கு கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், அந்த சகிப்புத்தன்மை நம்ம கிட்ட இல்லாம போச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. பொறுமையா இல்லைன்னா ஆவியின் கனியில பொறுமை பத்தி பேசப்பட்டிருக்கு. அப்ப ஆவியின் கனிக்கு விரோதமா நடக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்ப ஆவியின் கனியை இழந்துடுறேன். அப்ப ஆவியின் கனியை இழந்துட்டேன்னா கண்டிப்பா ரட்சிப்பு இல்லை. ஏன்னா ஆவியின் கனியை வாழ்க்கையில வெளிப்படுத்தாம ரட்சிப்புக்குள்ள மழை பரலோகத்துக்குள்ள நம்மளால போகவே முடியாதுன்றதை நம்ம எல்லாரும் ஆணித்தரமா உணர்ந்த பிள்ளைகளா தான் இருக்கிறோம். சோ அதனால ரொம்ப பொறுமையா இருந்து சகிப்புத்தன்மையோட இருந்து நம்ம எல்லாவற்றையும் சகித்து வெட்டு சிறந்து வரணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை நோக்கி அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவர் என்ன பண்ணுவார்னா நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாத்தி தருவார். போன வாரம் நம்ம தியானிச்சது போல அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படுவது போல கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற தேவன் தான். அதுக்கப்புறம் அவர் சோதித்து அவர் புடமிட்ட பிறகு அவர் கண்களுக்கு முன்பாக நான் பொன்னாக விளங்க வேண்டும் வாசிக்கிறோம். அப்போ அவர் கண்களுக்கு முன்பாக நம்ம பொன்னாக விளங்கணும் அப்படின்னா நம்ம சோதனையை சகித்து நம்ம தான் வரணும்ன்றதை பார்க்கிறோம். எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை வாசிக்கலாம். Hebrews 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ அவர் எவ்வளவு அவமானப்பட்டார் அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரியும். கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் மனுஷனா இருந்தப்போ நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருக்கு முன்பாக இருந்த ஒரே சந்தோஷம் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இந்த ஒரே ஒரு சந்தோஷத்துக்காக அவர் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ராஜாதி ராஜா அவரை சுத்தி எப்பொழுதும் தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றுறதுக்குரிய தேவனாய் இருந்தும் கூட அவர் பூமிக்கு பொழுது அவர் எவ்வளவு ஏளனம், அவர் கன்னத்துல அறையப்படுகிறார், துப்பப்படுகிறார், கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க.
இப்போ இவ்வளவு ஏளனம் பட்டும் கூட அவர் சிலுவையில வந்து நிர்வாணமா தொங்குனாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு வந்து இருந்தும் கூட எவ்வளவு அசிங்கப்பட்டும் அவர் என்ன பண்றாரு, பொறுமையை காத்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அது போல நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையோட காத்து வரணும். சோ நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவுமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும் அப்படின்றத பார்க்கிறோம். சோ அவர் சிலுவையை சகித்தார், நாமும் வந்து நமக்கு இருக்கிற சிலுவையை சகித்துதான் நம்ம வரணும். அதற்கு நமக்கு தேவையானது பொறுமைன்றதை பார்க்கிறோம். யோவான்ல 16ஆம் அதிகாரம் வசனம் 33 வாசிக்கலாம். ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இந்த ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள இந்த பூமியில வாழும் பொழுது இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அமைதியா இருங்க, எதுக்கும் பதட்டப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சொல்றது போல ஒரு முழம் கூட்டவோ ஒரு முழம் குறைக்கவோ உங்களால முடியாது. யாரு கவலைப்படுகிறவன்? வெள்ளையான முடிய கருப்பாகவோ கருப்பான முடிய வெள்ளையாகவோ உங்களால வந்து சிறியவற்றை இது கூட உங்களால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றப்போ நம்ம ஏன் பேனிக் ஆகணும்? அந்த ஆங்ஸைட்டி நமக்கு தேவையே இல்லை. நம்ம அமைதியா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கப்பட்டு இவர்களை சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ வெற்றி சிறந்தவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார், அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காதுன்னு நம்ம எல்லாரும் அறிஞ்சு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் பேனிக் ஆகணும்? ஏன் ஆங்ஸைட்டிக்குள்ள நம்ம போகணும்? அமைதியா இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். ஆமென். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ நம்ம பார்க்க வேண்டிய, நோக்கி பயணிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உலகத்துக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி நம்ம போகணும். அப்ப மேலானவைகள் நோக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்குரிய தேவைகளை பத்தி தான் நமக்கு பேனிக் ஆகிறோம், அங்கதான் ஆங்ஸைட்டி வருது. அப்போ கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கை அவர் கையில இருக்கின்ற விசுவாசம் என்னைக்கு வருதோ, அந்த நம்பிக்கை என்னைக்கு வருதோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை வந்து காம் ஆயிடும். இது வந்து ஒரு ஹேபிட்டா நம்ம வந்து வளர்த்துக்கணும். எபிரேயர்ல வாசிக்கிறேன் பாத்தீங்கல்ல, பயிற்சியினால் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை பயிற்சியினால முயற்சி செஞ்சுதான் நம்ம வந்து இதை மேற்கொண்டு வர முடியுமே தவிர, இந்த ஹேபிட்டை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிராக்டிஸ் பண்ணி தான் அதை வந்து வெளியே கொண்டு வரணும். கடைசியா நம்ம பார்க்க போற அந்த ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 4 வரை வாசிக்கலாம். ரெவலேஷன்ஸ் 21:2-4. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நமக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நம்ம தரிசிக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு கிடைக்க போறது வந்து நம்ம எப்பொழுதுமே அவரோட இருப்போம். நமக்கு வந்து இனி கண்ணீரும் இல்லை, நமக்கு வந்து துக்கமும் இல்லை, மரணமும் இல்லை, ஆறுதலும் அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாள் சமீபமா இருக்கிறது. அந்த நாளுக்கு வந்து நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து புடமிடுகிறார். நம்ம ரிஃபைன் பண்ணி கொண்டே வந்து வரும் பொழுது அவருக்கு பிரியமாக நம்ம எப்படி அவர் தரிசிக்க விரும்புகிறாரோ அதை போல நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வந்து எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணி வருவோம். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்வது போல, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே
தரித்திருங்கள். அப்ப நமக்கு இருக்கிற நம்பிக்கையை நம்ம கண்ணோக்கி பார்த்து அதுல எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா இருந்து, எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் அந்த எல்லா உபத்திரவத்தையும் சகித்து நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல நாம் வெற்றி சிறக்கிற பிள்ளைகளா இருந்து, இந்த மாதிரி உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது எங்கெல்லாம் எனக்கு பலவீனங்கள் இருக்கோ அந்த பலவீனங்களை ஜெயிச்சு வரத்துக்கு ஜெபத்திலே நம்ம உறுதியாய் தரித்திருந்தோமே ஆனால், நம்ம இன்னைக்கு வாசித்த இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம இருதயத்துல பிரமாணமாய் எழுதட்டும். ஒரு சிறு குழந்தையை போல நம்ம எல்லாரும் மாறும். நமக்கு இருக்கிற இந்த எல்லா துர்குணத்தையும், கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமைகளையும், புறங்கூறுதலும் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நம்ம புதிதாக நம்ம இருதயத்துல நாட்டப்பட்டதாயும் இருக்கிற அதே வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் நம்ம மாறி, கர்த்தர் அவர் விரும்புகிற காரியத்தை வாழ்க்கையில நடப்பித்து அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு மத்தவங்க சொல்லத்தக்கதாக வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைந்து நம்ம கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து அவர் வரும் பொழுது அவர் தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரும் தயாராகும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த பைபிள் ஸ்டடிக்காக நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து இதை நிறைவு செய்யலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நாங்க கேட்டோம் ஏசப்பா, அதுபோல உமக்குள்ள மறிச்சு உயிரோடு எழுந்த பிள்ளைகளா இருக்கிறபடி நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அதன்படி எங்களுக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தமும் நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. நாங்க கேட்ட வசனத்தை விட்டு விடாதபடி பரிசுத்தத்திலேயும் நித்திய ஜீவனுக்குள்ளேயே ஆண்டவரே இந்த வசனத்தை காத்து கொண்ட பிள்ளைகளாக எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் எத்தனை பேரு வெளியில இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த வார்த்தையை கேட்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடக்க மறுபடியுமா எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் நீங்க ஏசப்பா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உங்களுடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, brother. Thank you, Jesus. Amen. Praise the Lord, brother. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord, brothers and sisters. Praise Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sisters. Praise Lord, brother. Thank you, Jesus.